வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை என அரசின் அனைத்து துறைகளையும் கபலீகரம் செய்துவிட்டது RSS. வாக்கு திருட்டின் மூலம் பாஜக வெற்றிகளை குவித்து வருவதாகவும் மக்களவையில் SIR குறித்த விவாதத்தில் ராகுல் காந்தி சரமாரி குற்றச்சாட்டு. Is patently unfair. I am not being allowed to speak. I am being disturbed, and I put my protest here. I have done absolutely nothing wrong. I am talking about the subject. In order to capture the vote, you have to capture institutions. I am saying that institutions of India are captured, and I will come to the point, which is Election Commission is captured. RSS குறித்த ராகுல் காந்தி விமர்சனத்தை அடுத்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறுக்கீடு. ராகுலை பேச விடாமல் சபாநாயகர் ஓம் பிர்லாவும் இடைமறித்ததால் இந்தியா கூட்டணி MPக்கள் கடும் அமளி. And what is happening here is patently unfair. I am not being allowed to speak. I am being disturbed, and I put my protest here. I have done absolutely nothing wrong. I am talking about the subject. In order to capture the vote, you have to capture institutions. I am saying that institutions of India are captured, and I will come to the point, which is Election Commission is captured. பல்கலைக்கழகங்களில் RSS அமைப்பை சார்ந்தவர்களே துணை வேந்தர்களாக நியமிக்கப்படுவதாக ராகுல் குற்றச்சாட்டு. தகுதியின் அடிப்படையில் இங்கு எந்த நியமனம் நடைபெறுவதில்லை என்றும் சரமாரி விமர்சனம். அனைவரும் சமம் மற்றும் சமத்துவத்தை RSS விரும்பவில்லை என மக்களவையில் ராகுல் காந்தி ஆவேசம். இந்திய தேசம் 140 கோடி மக்களால் ஆன ஒரு ஆடை போன்றது. காஞ்சிபுரம் பட்டுப்புடவை சுட்டிக்காட்டி பேச்சு. Single person in the fabric of our country, regardless of what religion they come from, regardless of what community they come from, regardless of what language they speak, should be equal. Because they fundamentally do not believe in equality. They believe in a hierarchy, and they believe that they should be on top of that hierarchy. வந்தே மாதரம் தொடர்பாக மாநிலங்களவையில் விவாதம். திமுக MP திருச்சி சிவா, மத்திய அமைச்சர் எல் முருகன் இடையே வாக்குவாதம். தலைவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம். அவர் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு. 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார்? சென்ட்ரல்ல 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார்? திமுக ஆட்சியில் இருந்தது. நீங்க கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருந்தது. ஆனா பொறுப்பை வந்து தட்டி கழிச்சிட்டீங்க சார். தட்டி கழிச்சிட்டு இப்ப காசி தமிழ் வட மாநிலங்களில் வ.உ. சிதம்பரனார் பெயரில் எங்காவது சாலை இருக்கிறதா? பாரதியார் பெயரில் ஒரு தெரு உண்டா? வந்தே மாதரம் குறித்த விவாதத்தில் திமுக MP திருச்சி சிவா கேள்வி. சென்னையில் நினைவு சின்னமாக மாற்றியது எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தது. மருதுபாண்டியருக்கு மணிமண்டபம் அமைத்தது யார்? சிலை வைத்தது யார்? ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம். என் ஆதங்கம் அதுதான், என் அக்கறையும் கவலையும் அதுதான். தீரன் சின்னமலையை நீங்கள் அறிவீர்கள், நான் அறிவேன், தமிழ்நாடு அறியும். டெல்லி அறியுமா? பாட்னா அறியுமா? அலகாபாத் அறியுமா? அறிய வேண்டும். ஜெய்ஹிந்த் செண்பகநாதன் உட்பட தமிழ்நாடு தியாகிகளின் பெயர்களை போர்க்கப்பலுக்கு சூட்டுங்கள், பாராட்டுகிறோம். வந்தே மாதரம் குறித்த மாநிலவையில் நடந்த விவாதத்தில் திமுக MP திருச்சி சிவா பேச்சு. அடுத்து நீங்கள் புதிதாக கப்பலில் கடலில் மிதக்க விடப்படுகின்ற போர்க்கப்பலுக்கு INS செண்பகராமன் என்று பெயர் வையுங்கள். நாங்களும் சேர்ந்து பாராட்டுவோம். I urge the government, name the next warship which you are going to sail after INS செண்பகராமன். NDA கூட்டணி கட்சி MPக்களுக்கு 11ஆம் தேதி விருந்தளிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்துவது மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தல்களில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல்.
மத்திய அரசின் என்ஆர்சி மற்றும் எஸ்ஐஆரை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். பாமகவை சொந்தம் கொண்டாட அன்புமணிக்கு உரிமை இல்லை என நிறுவன தலைவர் ராமதாஸ் திட்டவட்டம். தேர்தல் ஆணையத்தில் பொய்யான தகவலை கூறி அபகரிக்க முயன்றதை முறியடித்துள்ளதாகவும் பேட்டி. தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆகியோர் வரும் 17ஆம் தேதி ஆஜராக வேண்டும். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 120 எம்பிக்கள் கையெழுத்து. மக்களவை சபாநாயகரிடம் வழங்கிய திமுக கூட்டணி எம்பிக்கள். கோவில்களில் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என நீதிமன்றங்கள் கூட சொல்ல முடியாது என தமிழ்நாடு அரசு வாதம். திருப்பரங்குன்றம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். தமிழ்நாட்டைப் போல புதுச்சேரியையும் மத்திய அரசு புறக்கணிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஒரு ஐடி கம்பெனி உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும் சாடல். இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாக்கணும்ன்ற எண்ணமே இல்ல. அத பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல. தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். இதுவரை 16 தீர்மானங்கள் அனுப்பியும் புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்கவில்லை என விஜய் விமர்சனம். புதுச்சேரியை மத்திய அரசு எதிலும் கண்டுகொள்ளவில்லை என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் சாடல். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். பாதுகாப்பு வழங்குவதில் புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து திமுக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என விஜய் பேச்சு. பிற கட்சி என்றும் பாராமல் முறையான பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக ரங்கசாமிக்கு விஜய் பாராட்டு. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் புதுச்சேரி மக்கள் திமுகவை நம்ப வேண்டாம் என தவேக தலைவர் விஜய் வலியுறுத்த, நம்ப வைத்து மக்களை ஏமாற்றுவதை திமுகவின் வேலை எனவும் காட்டம். புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. தவேக தலைவர் விஜயின் பேச்சை கூர்ந்து கவனித்த புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தேநீர் கடையில் அமர்ந்து செல்போனில் பார்த்த காட்சி இணையத்தில் வைரல். நான் என்ன செய்ய வேண்டுமென நீங்கள் எனக்கு சொல்லாதீர்கள் என்று
ஆனந்திற்கு எச்சரிக்கை விடுத்த பெண் எஸ்பி ஈஷா சிங். உங்களால் 40 பேர் இறந்திருக்கிறார்கள் எனவும் கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி காட்டம். அதிமுகவில் மீண்டும் இணைந்தார் செங்கோட்டையனின் அண்ணன் மகன் செல்வம். சென்னை பசுமை வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இணைத்துக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமி மீதான செங்கோட்டையனின் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என அவரது அண்ணன் மகன் விளக்கம். தன்னை போல் உள்ள தொண்டர்களால் தான் செங்கோட்டையன் வெற்றி பெற்றார் எனவும் பேட்டி. விட்டு இன்றைய தினம் தாவகவிலை அடக்கமாகி அங்கே இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாண்புமிகு எடப்பாடியார் மீது கூறி வருகிறார். அது அனைத்தும் தவறானது. நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக எங்களது சித்தப்பா திரு கே செங்கோட்டையன் அவர்கள் 2016 தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அதே போல 2016 தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்க மாட்டார். 2006 தேர்தலிலுமே வெற்றி பெற்றிருக்க மாட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நட்பு ரீதியில் அண்ணாமலையை சந்தித்தேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம். உரிய மரியாதை அளிக்கும் கூட்டணியில் அமமுக இடம்பெறும் எனவும் பேட்டி. திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கடனாக பெற்ற பணத்தை திரும்ப செலுத்துவது தொடர்பாக நாளைக்குள் பதிலளிக்க வேண்டும். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் நடைபெறவுள்ள பன்னாட்டு புத்தக திருவிழாவில் 1354 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் புத்தக கண்காட்சி லட்சணையை வெளியிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்க எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை என்ன? 2 மாதங்களில் பரிசீலிக்க மத்திய தகவல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் 1.16 கோடி சொத்து முடக்கத்தை எதிர்த்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மனு. அமலாக்கத்துறை 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓய்வூதியம், கல்விச் செலவு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டியில் கட்டுமான தொழிலாளர்கள் போராட்டம். பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. மழையால் பாதிக்கப்பட்ட நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து 1759 கன அடியாக அதிகரிப்பு. 1419 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் 5 மாவட்ட பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி. போலி ஆவணங்கள் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறச் செய்ததாக சோனியா காந்திக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிய கோரிய வழக்கு. சோனியா காந்தி மற்றும் காவல்துறை பதிலளிக்குமாறு டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் நோட்டீஸ். இலங்கையை புரட்டி போட்ட டித்வா புயலுக்கு 750க்கும் மேற்பட்ட ஆன்மீக தலங்கள் சேதம். புத்த விகார்கள், தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல் என வழிபாட்டு தலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக தகவல்.